ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 7/5/1983. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு பிராமணர்களினுடைய உலகம் துக்கமற்ற உலகம். இன்று பாப்தாதா துக்கமற்ற உலகத்தினுடைய மகாராஜா தன்னுடைய மாஸ்டர் துக்கமற்ற உலகத்தின் மகாராஜாக்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறாங்க. இது சங்கமகத்தினுடைய மகாராஜாக்களினுடைய சபைன்னு பாபா சொல்றாங்க. இதே ராஜ பதவி மூலமா எதிர்கால பிராப்தியை அடைகிறாங்க. அனைத்து குழந்தைகளுமே எந்த விதமான துக்கமற்ற மகாராஜாவா ஆகியிருக்கிறாங்களா அப்படின்னு பாப்தாதா பார்த்துட்டு இருந்தாங்க. பிராமணர்களுடைய உலகம் துக்கமற்ற உலகம். சங்கமகத்தினுடைய பிராமண உலகத்தினுடைய அதிகாரி ஆத்மா அப்படின்னா பாபா சொல்றாங்க துக்கமற்ற உலகத்தினுடைய மகாராஜா அப்படின்னு. எண்ணத்துல கூட துக்கத்தினுடைய அலைகள் இருக்க வேண்டாம். பாபா கேட்குறாங்க, அந்த மாதிரி நீங்க ஆகியிருக்கீங்களா அப்படின்னு. துக்கமற்ற உலகத்தினுடைய மகாராஜா எப்பொழுதுமே சுகத்தினுடைய படுக்கையில இருப்பதாக, சுகம் நிறைந்த உலகத்தில் இருப்பதாக தன்னை அனுபவம் செய்றீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பிராமணர்களினுடைய உலகம் மற்றும் பிராமண வாழ்க்கையில துக்கத்தினுடைய பெயர் அடையாளமே இல்லை. ஏன் அப்படின்னா பிராமணர்களுடைய களஞ்சியத்தில் இல்லை அப்படிங்கிற எந்த ஒரு பொருளுமே இல்லை. பிராப்தியின்மை துக்கத்தினுடைய காரணமா இருக்குது. பிராப்தி சுகத்துக்கான வழி. அந்த மாதிரி அனைத்து பிராப்தி சொரூபமானவர், அதாவது சுகஸ்வரூபமானவர், அந்த மாதிரி நிரந்தரமான சுகஸ்வரூபமானவராக ஆகியிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பாபா சொல்றாங்க, சுகத்துக்கான சாதனம் விசேஷமா சம்பந்தம் மற்றும் செல்வம். சுகத்துக்கான சாதனம் விசேஷமா சம்பந்தம் மற்றும் செல்வம். அழியாத அந்த சுகத்தினுடைய சம்பந்தம் கிடைச்சிருக்குது இல்லையா? யோசிச்சு பாருங்க. சம்பந்தத்திலும் ஏதாவது ஒரு சம்பந்தத்தினுடைய குறை இருக்குது அப்படின்னாலும் துக்க உணர்வு வரும். இந்த பிராமண உலகத்துல அனைத்து சம்பந்தங்களும் தந்தையோடு அழியாததாக இருக்குது. ஏதாவது ஒரு சம்பந்தத்தினுடைய குறையும் இருக்குதா? இல்லை இல்லையா? அனைத்து சம்பந்தங்கள் அழியாதது அப்படின்னா துக்க உணர்வு உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. செல்வத்திலுமே அனைத்து பொக்கிஷங்கள் மற்றும் அனைத்து செல்வத்தில் சிரேஷ்டமான பொக்கிஷம் எது அப்படின்னா ஞான செல்வம். அதன் மூலமா எல்லா செல்வங்களுடைய பிராப்தி உங்களுக்கு இயல்பாகவே கிடைச்சிடுது. செல்வம் சம்பந்தம் அனைத்தும் பிராப்தியாக இருக்குது அப்படின்னா துக்கமற்ற உலகம்தான் இல்லையா? நிரந்தரமான சுகமான உலகத்தினுடைய குழந்தையா இருப்பவர்ல இருந்து எஜமானன் ஆகிறவங்க, அதாவது நீங்க மகாராஜாவாக ஆகியிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அல்ல இப்போதான் ஆகி கொண்டு இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. குழந்தைகளுடைய துக்கமான உணர்வுகளுடைய விஷயங்களை கேட்டு மற்றும் பார்த்து பாப்தாதா என்ன யோசிக்கிறாங்க? சுகக்கடலினுடைய குழந்தைகள் துக்கமற்ற உலகத்தினுடைய மகாராஜாவா இருப்பவரிடம் துக்க உணர்வுகள் எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்குறாங்க. நிச்சயம் சுகமான உலகத்தினுடைய எல்லையை தாண்டி வெளியில சென்றுடுறாங்க. ஏதாவது செயற்கையான கவர்ச்சி மற்றும் போலியான ரூபங்களுக்கு பின்னால கவரப்பட்டுடுறாங்க. எப்படி சென்ற கல்பத்தினுடைய நினைவு கதைகள்ல சீத்தை கவர்ச்சிக்கப்பட்டாங்க பொன்மான் கிட்ட. மேலும் மரியாதை கோட்டுக்கு, அதாவது சுகமான உலகத்தினுடைய எல்லையை கடந்து போனாங்க அப்படின்னா எங்க சென்றடைந்தாங்க? சோகவனத்துக்கு இல்லையா? எல்லைக்கு உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா காட்டிலும் மங்களம் இருக்குது, தியாகத்திலும் பாக்கியம் இருக்குது. ஒரு பைசா இல்லாத மகாராஜா, வறுமையான வாழ்க்கையிலும் இளவரசனுடைய வாழ்க்கை, அந்த மாதிரி அனுபவம் இருக்குது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உலகத்திலிருந்து விலகி மதுபனில் வரீங்க அப்படின்னா என்ன அனுபவம் செய்கிறீங்க? ஒரு சின்ன இடத்துல தான் இருக்கீங்க. ஆனால் சேர்ந்ததுமே சத்தியுக சொர்க்கத்தையும் விட சிரேஷ்ட உலகத்தில் சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆகினால காட்டில் மங்களம் அனுபவம் செய்கிறீங்க இல்லையா? காய்ந்த மலைகளை, வயிறு மாதிரியான சிரேஷ்ட சுகத்தின் உலகத்தை அனுபவம் செய்கிறீங்க. உலகமே மாறிடுச்சு, அந்த மாதிரி அனுபவம் செய்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி பிராமண ஆத்மாக்கள் எங்கே இருந்தாலும் துக்கத்தினுடைய வாயுமண்டலத்தில் நடுவிலும் தாமரை மலருக்கு சமமாக இருக்காங்க. துக்கத்திலிருந்து விலகிய துக்கமற்ற உலகத்தின் மகாராஜாவாக இருக்கீங்க. உடலினுடைய நோயின் காரணமா துக்க உணர்வு, அல்லது மனதில் வீணான குழப்பத்தினுடைய துக்க உணர்வு, அல்லது அழியும் செல்வத்தின் பிராப்தியின்மையினுடைய மற்றும் குறையின் துக்க உணர்வு,
தன்னுடைய பலகீனமான சமஸ்காரம் சுபாவம் அல்லது மற்றவர்களுடைய பலகீனமான சுபாவம், சமஸ்காரத்தினுடைய துக்க உணர்வு, வாயு மண்டலம் மற்றும் வைப்ரேஷனுடைய ஆதாரத்தின் துக்க உணர்வு, சம்பந்தம் தொடர்பின் ஆதாரத்தில் வரும் துக்க உணர்வு தன் பக்கம் இழுத்துடாமல் இருக்கணும். அப்படி இழுக்காமல் இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. விலகி இருக்கீங்க தான் இல்லையா? உலகம் மாறிடுச்சு அப்படின்னா சமஸ்காரமும் மாறிடுச்சு, சுபாவம் மாறிடுச்சு. ஆகினால சுகம் நிறைந்த உலகத்தை சேர்ந்தவராக ஆகிட்டீங்க. பார்க்க போனால் ஒன்றும் இல்லாதவராக ஆகிட்டீங்க. அதாவது இந்த தேகம் அப்படிங்கிற இந்த வீடும் தன்னுடையது கிடையாது. ஒன்றும் இல்லாதவராக ஆகிட்டீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. ஆனால் தந்தையினுடைய அனைத்து பொக்கிஷங்களினுடைய எஜமானனாகவும் தான் இருக்கீங்க, ஆகிட்டீங்க இல்லையா? சுயராஜ்ய அதிகாரியாகவும் ஆயிட்டீங்க. அந்த மாதிரி போதை குஷி இருக்குதா? எதைத்தான் துக்கமற்ற உலகத்தினுடைய மகாராஜா அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி அனைத்து மகாராஜாக்கள் அமர்ந்திருக்கீங்க இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. ராஜ்யத்தினுடைய நிலைமை நன்கு நடந்து கொண்டு இருக்குதா? அனைத்து ராஜ்ய நடவடிக்கைகளும் உங்களுடைய கட்டளைப்படி நடந்துட்டு இருக்குனவா? மகாராஜா உங்களை யாராவது ஏமாற்றுவதோ இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. அனைத்து ராஜ்ய காரியங்கள் செய்பவர்கள் சரி ஐயா, வந்தேன் ஐயா அப்படின்னு சொல்கிறவங்க தான் இல்லையா? தன்னுடைய சபையை கூட்டுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ராஜாக்களினுடைய சபையை கூடும் இல்லையா? அனைத்து ராஜ்ய சபையில் இருக்கிறவங்க யதார்த்த காரியம் செஞ்சிட்ருக்காங்களா? பொக்கிஷங்களுடைய களஞ்சியம்லாம் நிரம்பி இருக்குதா? எப்பொழுதும் பெரும் வள்ளலாகி தானம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் அளவுக்கு உங்களுடைய களஞ்சியம்லாம் நிரம்பி இருக்குதா? இருந்தும் குறைவற்ற களஞ்சியமாக இருக்கணும், இது சோதனை செய்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நான் பிரம்மகுமாரராகவும் ஆயிட்டேன், யோகியாகவும் ஆகிவிட்டேன் அப்படிங்கிற இந்த அலட்சியத்தினுடைய போதை சோதனை செய்வதை மறந்துடாமல் இருக்கணும். எப்பொழுதும் தன்னுடைய ராஜ்ய நடவடிக்கைகளை சோதனை செய்யணும். புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. சோதனை செய்ய தெரியும் இல்லையா? பெரும்பான்மையான பழைய அனுபவங்களுடைய கூட்டம்தான் இது. பாபா சொல்கிறாங்க, அனுபவி அப்படின்னா அதிகாரம் உள்ளவங்க. எந்த அதிகாரம்? சுயராஜ்யத்தினுடைய அதிகாரம். நீங்கள் அந்த மாதிரி அதிகாரம் உள்ளவங்க தான் இல்லையா? இப்பொழுதுதான் நான் சரியான மகாராஜாவா அப்படின்னு சோதனை செய்விப்பதற்காக, சான்றிதழ் பெறுவதற்காக வந்திருக்கீங்க. நான் எந்த மாதிரியான ராஜா? பெயர் அளவிலான ராஜாவா அல்லது காரியம் செய்யும் ராஜாவா அப்படின்னு சான்றிதழ் பெற்று செல்வீங்க இல்லையா? இது எல்லாத்தையும் கண்ணாடி மாளிகளை நீங்களே பார்த்துடுவீங்கிறாங்க பாபா. நல்லது. எப்பொழுதும் சுகமான உலகத்தில் இருக்கக்கூடிய துக்கமற்ற உலகத்தின் மகாராஜாக்களுக்கு, நிரந்தர ராஜ்ய அதிகாரி சக்திசாலியான ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் அனைத்து துக்கங்களில் இருந்தும் விடுபட்டு சுகம் கொடுக்கும் வள்ளல் தந்தையின் அன்புக்குரிய அந்த மாதிரி அனுபவத்தினுடைய அதிகாரம் உள்ள சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறோம். நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். தாதிகளோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. அனைத்து தந்தைக்கு சமமான குழந்தைகளை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறாங்களாம். சமமான ஆத்மாக்கள் எப்பொழுதுமே மிக பிரியமானவர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி சமமான ஆத்மாக்களினுடைய சபை தான் இது. சமமான குழந்தைகளை எப்பொழுதும் பாப்தாதா துணைவர்களாக பார்க்குறாங்க. உலகை சுற்றி வலம் வர்றோம் அப்படின்னாலும் உடன் இருக்கிறாங்க. மேலும் குழந்தைகளுடைய மேற்பார்வை செய்வதற்காக செல்றோம் அப்படின்னாலும் உடன் இருக்கிறாங்க. எப்பொழுதுமே கூட இருக்கிறாங்க. ஆகையினால சமமான ஆத்மாக்கள் நிரந்தரமான யோகிகளாகவே இருக்கிறாங்க. யோகா செய்பவர்கள் அல்ல, ஆனால் அன்பில் ஐக்கியமாகி இருக்கிறாங்க. பிரிந்து இருப்பதில்லை அப்படின்னா நினைவு என்ன செய்ய வேண்டியது இருக்குது? இயல்பான நினைவு இருக்கவே இருக்குது. உடன் துணையாக சதா இருக்கிறாங்க அப்படின்னா நினைவும் இயல்பாக இருக்கும். அந்த மாதிரி சமமான ஆத்மாக்களினுடைய நிலை உடன் இருப்பதற்கானது, நினைவில் மூழ்கி இருப்பதற்கானது. அந்த மாதிரி எப்பொழுதும் ஒவ்வொரு அடியிலும் குழந்தைகள் முன்னுக்கு இருக்கிறாங்க. தந்தை பின்னால் இருக்கிறாங்க. ஒவ்வொரு காரியத்திலும் எப்பொழுதும் முன்னுக்கு இருக்கிறாங்க. குழந்தைகள் முன்னுக்கு இருக்கிறாங்க. மேலும் தந்தை சக்தி மட்டும் என்ன, எப்பொழுதும் துணையினுடைய அனுபவத்தை செய்விக்கிறாங்க. எப்படி தந்தை மற்றவர்களுக்கு சக்தி கொடுக்கறாங்க, அதே மாதிரி சமமான குழந்தைகளும் சக்தி கொடுக்கறவங்களாக ஆகிட்டாங்க.
அது இந்த மாதிரியான சபைதான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறார். இது விசேஷ மணிகளின் விசேஷ மாலை. மாலை தானாகவே தயாராகி கொண்டு இருக்குது. தயார் செய்ய வேண்டியதாக இருப்பது கிடையாது, ஆனால் தயாராகி கொண்டு இருக்குது. ஒருவேளை வரிசை எண்ணை எடுக்கிறோம் அல்லது கொடுக்கிறோம் அப்படின்னா கேள்வி எழும். ஆனால் இயல்பாகவே வரிசை கிரமமாக அவர்களுடைய இடத்துல பொருந்திடுறாங்க. நல்லது. குமாரர்களுக்காக அவ்யக்த பாப்தாதாவினுடைய இனிமையான மகா வாக்கியம். பாபா சொல்கிறாங்க, இது இறை இளைஞர்களுடைய குரூப். உலகில் முறைப்படி அந்த இளைஞர் குரூப் அவங்கவுங்களுடைய புத்தியினுடைய அனுசாரமாக காரியம் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் அவங்களுடைய காரியம் நஷ்டம் ஏற்படுத்துது. உங்களுடைய காரியம் ஸ்தாபனை காரியத்தில் எப்பொழுதுமே சகயோகியாக ஆகிறது. எப்பொழுதாவது ஏதாவது ஒரு காரணம் மற்றும் தடை வருது அப்படின்னா அதனுடைய நிவாரணத்தை சகஜமாக உங்களால் செய்ய முடியும் இல்லையா? குமாரர்களுடைய குரூப்பின் மேல் பாப்தாதாவுக்கு எப்பொழுதுமே நம்பிக்கை இருக்குது. இத்தனை இளைஞர்கள் தைரியம் மற்றும் ஊக்கத்தினால நிரந்தர வெற்றி அடைவராக ஆகிட்டாங்க அப்படின்னா வெற்றி கொடியை கையில் எடுத்து உலகில் சுற்றி வரணும். எப்பொழுதும் பறக்கும் கலையில் சென்று கொண்டு இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. யாராவது நிற்கும் கலையில் இருப்பவர்களோ இல்லையே? இளைஞர்கள் குரூப் அப்படின்னா எப்பொழுதும் சக்திசாலியான சேவை செய்கிறவங்க. இளைஞர்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதை செய்ய முடியும். அந்த இளைஞர்கள் விநாசம் செய்கிறவங்க, மேலும் நீங்கள் ஸ்தாபனை செய்கிறவங்க. அவங்க அமைதியின்மை ஏற்படுத்துகிறவங்க, மேலும் நீங்கள் அமைதி சுரூபமானவங்க, அமைதியை பரப்புகிறவங்க. குமாரர்களுக்காகவும் மிகுந்த ஏற்பாடுகள் செஞ்சிட்ருக்கோம். நீங்கள் அந்த மாதிரி ஒரு பொழுதும் குழப்பத்தில் வராத உறுதியான குமாரராக இருக்கணும். இங்கே பெயர் பெற்றோராக ஆகிவிட்டு பிறகு அங்கே பழைய உலகத்தில் சென்று விடுவது என்று அப்படி இருக்க வேண்டாம். அநேக குமாரர்கள் முதல்ல மிகுந்த ஊக்கம் உற்சாகத்தோடு சேவை செய்கிறாங்க. பிறகு சிறிதளவு மோதல் ஏற்பட்டால் கூட பழைய உலகத்தில் சென்றுடுறாங்க. விட்டுவிட்ட பொருளை மீண்டும் சென்று எடுத்தோம் அப்படின்னா நன்றாக இருக்குமா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நீங்கள் அனைவரும் பழைய உலகத்தை விட்டு விட்டீங்கள் தான் இல்லையா? ஒருவேளை ஏதாவது ஒரு கயிறு கட்டப்பட்டு இருக்குது அப்படின்னா ஆடிக்கொண்டே இருப்பாங்க. ஆகினால தன்னை எப்பொழுதும் இறை இளைஞர் குரூப் அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க. இவ்வளவு அனைத்து குமாரர்களும் புத்துணர்வு பெற்று பொக்கிஷங்களால் நிரப்பி செல்கிறாங்க அப்படின்னா பார்க்குறவங்க இவர் தேவாத்மாக ஆகி வந்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது அதிசயமான திட்டத்தை உருவாக்குங்க. இளைஞர்களை பார்த்து அரசாங்கமும் பயப்படுது. அரசாங்கத்துக்கும் வழிகாட்டுவதற்கு பொறுப்பாளர்களாக நீங்கள் ஆவீங்க. குமாரர்கள் எப்பொழுதுமே சக்திசாலியான திட்டங்களை உருவாக்கணும். ஆனால் நினைவு மற்றும் சேவையினுடைய சமநிலை எப்பொழுதும் இருக்கணும் அப்படிங்கிறாங்க பாபா. நல்லது. எப்பொழுதும் தடையற்று இருப்பதற்கான குட் மார்னிங் இருக்கும் பொழுது பிறகு தடையற்றவர்களாக எப்பொழுதும் இருப்பீங்க இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. எப்போ சத்தியுகத்தினுடைய குட் மார்னிங் இருக்குமோ பிறகு தடையற்றவர்களாக இருப்பீங்க. இப்போ தடையற்றவராக ஆவதற்கான குட் மார்னிங். நல்ல நாள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? நல்ல காலை என்று கூறிய உடனேயே நல்ல காலை, நல்ல பகல் மற்றும் நல்ல இரவு. அந்த மாதிரி எப்பொழுதும் தடையற்றவர் அப்படின்னா நல்லது. ஆகினால தடையற்றவர் ஆகுக என்பதற்கான குட் மார்னிங் பாபா சொல்கிறாங்க. நாமும் பாபாவுக்கு குட் மார்னிங் சொல்லுவோம். நல்லது. ஓம் சாந்தி. குமாரிகளுக்காக அவ்யக்த பாப்தாதாவினுடைய மகா வாக்கியம். குமாரி வாழ்க்கை அப்படின்னா பாபா சொல்கிறாங்க சுதந்திரமான வாழ்க்கை. இந்த சுதந்திரத்தினால என்ன கிடைக்கிது, மேலும் சிரேஷ்ட பாக்கியம் உருவாக்குவர்கிட்ட இருந்து என்ன கிடைக்கிது அப்படிங்கிறது எப்பொழுதும் நினைவில் இருக்குதா? அல்லது நானும் கல்லூரியில் படிக்கும் பெண் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எப்பொழுதும் எப்படி தந்தையோ அந்த மாதிரி நான் அப்படிங்கிற நினைவை வைங்க. தந்தை என்னவாக இருக்கிறார்? சேவாதாரி. நீங்கள் அனைவரும் சேவை செய்கிறீங்கள் இல்லையா? அனைத்து குமாரிகளும் தந்தையினுடைய மாலையின் மணிகளாக இருக்கீங்களா? உறுதியாகவா? வேறு யாருடைய கழுத்தின் மாலையாகவோ ஆக மாட்டீங்க இல்லையா? யார் தந்தையினுடைய கழுத்தின் மாலையாக ஆகிட்டாங்களோ அவங்க மற்றவர்களுடைய கழுத்தின் மாலையாக ஆக முடியாது. என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க. வேறு எங்கும் கனவுல கூட போக முடியாது. அந்த மாதிரி உறுதியானவங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. ஒரு தந்தையினுடைய குழந்தையாக ஆனீங்க மற்றும் அனைத்து பொக்கிஷங்களுடைய அதிகாரியாக ஆகிட்டீங்க. அனைத்து அதிகாரத்தை விட்டுவிட்டு 2 பைசாவுக்கு பின்னால் செல்வீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. அந்த 2 பைசா கூட எப்பொழுது 2 அடி கொடுக்குறாங்களோ அப்போ தான் கிடைக்கிது. அதில் துக்கத்தின் அமைதியின்மையினுடைய சாட்டை அடி கிடைக்கிது. பிறகு 2 ரொட்டி சாப்பிட்றீங்க.
அந்த மாதிரி வாழ்க்கை விருப்பம் இல்லைதான் இல்லையா? பொதுவாக குமாரி வாழ்க்கை பாக்கியம் நிறைந்தது. இப்போ இன்னும் இரட்டை பாக்கியம் நிறைந்தவராக ஆகிட்டீங்க. இப்போ அனைவரும் நடைமுறையில் பரீட்சை எழுதுவீங்க தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த காகிதத்தில் எழுதும் பரீட்சை கிடையாது, நிரந்தரமான சிவசக்தி இணைந்திருக்கிறோம் அப்படிங்கிற இந்த நினைவை எப்பொழுதும் வைங்க. குமாரிகளுக்கு எங்காவது செல்லத்தான் வேண்டியதாக இருக்குது. ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது உயர்ந்த வீடு கிடைச்சிருச்சு அப்படின்னா வேறு என்ன வேணும்? குமாரிகள் நல்ல வரன், நிரம்பிய வீடு கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது எவ்வளவு நிரம்பிய வீடு இங்கே இல்லை அப்படிங்கிறதே கிடையாது. அந்த மாதிரி பாக்கியமும் அனைவருக்கும் கிடைக்கணும். ஆகா என்னுடைய பாக்கியமே ஆகா அப்படிங்கிற இந்த பாடலை நீங்கள் பாடுங்க. எப்படி நில ஒளி அனைவருக்கும் பிடிச்சிருக்குது இல்லையா? அதே மாதிரி ஞானத்தினுடைய ஒளி கொடுப்பவராக நீங்கள் ஆகணும். ஞான சந்திரனுக்கு சமமானவங்களாக ஆகணும். எப்படி தன்னுடைய பாக்கிய நட்சத்திரத்தை முன்ன வச்சிங்க, அதே மாதிரி எப்பொழுதும் மற்றவர்களுடைய பாக்கியத்தினுடைய நட்சத்திரத்தை நீங்கள் முன்ன வைக்கணும். பிறகு அனைவரும் உங்களுக்கு அடிக்கடி ஆசீர்வாதங்கள் கொடுப்பாங்க. அனைத்து குமாரிகளும் ஸ்காலர்ஷிப் பெறுவீங்க இல்லையா? ஸ்காலர்ஷிப் பெறுவது அப்படின்னா பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, வெற்றி மாலையில் வருவது தான் ஸ்காலர்ஷிப் பெறுவது அப்படின்னு. வெற்றி மாலையில் வந்துடும் அளவுக்கு அந்தளவு தீவிர முயற்சி இருக்கணும். அந்தளவு பாலனை பெற்றுக்கொண்டிருக்கீங்க, அதற்கான பிரதிபலனையோ கொடுப்பீங்க. பாலனுடைய பிரதிபலன் தந்தைக்கு சமமாக ஆகிறது. ஸ்காலர்ஷிப் பெறுவது ஆகினால நான் வெற்றி அடைபவள் ஆகி வெற்றி மாலையினுடைய மணியாக ஆகப் போகிறவள் அப்படிங்கிற இந்த திட எண்ணத்தை எப்பொழுதும் வைங்க. நீங்கள் அனைவரும் இந்த வாழ்க்கையில் திருப்தியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. எப்பொழுதாவது அந்த சாப்பிடுவது, குடிப்பது, ஊர் சுற்றுவது அப்படிங்கிற அந்த வாழ்க்கை நினைவு வருவது கிடையாது. மற்றவர்களை பார்த்து நானும் இதை கொஞ்சம் சுவைத்து தான் பார்ப்போமா அப்படின்னு எண்ணமும் மனதில் வராமல் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த வாழ்க்கை கீழே விழுவதற்கான வாழ்க்கை. ஆனால் இந்த வாழ்க்கை மேலே முன்னேறி செல்வதற்கான வாழ்க்கை. ஏறுவதிலிருந்து இறங்கும் பக்கத்தில் யார் செல்வாங்க? எப்பொழுதும் எவரடியாக இருக்க சொல்கிறாங்க பாபா. தன்னுடைய முறையில் எப்பொழுதும் தயாராக இருங்க. ஏதாவது படிப்பினுடைய ஆர்வத்தின் காரணமாகவும் பந்தனம் இருக்க வேணாம். எந்த இடத்துல குமாரிகளுடைய குழு இருக்குதோ அங்கு சேவை கண்டிப்பாக வளர்ச்சி அடையும். எங்கு சுத்த ஆத்மாக்கள் இருக்கிறாங்களோ அங்கே எப்பொழுதுமே சுப காரியம் நடக்கும். நீங்கள் அனைவரும் உங்களுக்குள்ள சமஸ்காரம் ஒத்துப்போக வைக்கும் பாடத்தில் பாஸ் ஆகி இருக்கீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வேறு எங்கேயும் பார்வையும் உள் உணர்வும் செல்வதில்லை. ஒரு தந்தையை தவிர வேறு யாருமே இல்லை. விசேஷமாக குமாரிகளுக்கு இந்த விஷயத்தில் சான்றிதழ் பெறணும். எப்படி பெயர் பால பிரம்மச்சாரிணி அப்படின்னு இருக்குது, அந்த மாதிரி எண்ணமும் தூய்மையானதாக இருக்கணும். இதை தான் ஸ்காலர்ஷிப் பெறுவது அப்படின்னு சொல்கிறது. மேலும் வலதுகரமாக இருக்கீங்க. எப்பொழுதும் ஒரு தந்தையை தவிர வேறு யாருமே இல்லை. அந்த மாதிரி சிவசக்திகள் நீங்கள் இதையே எப்பொழுதும் நினைவில் வச்சிங்க அப்படின்னா எந்த விதமான மாயாவினுடைய தாக்குதலுமே இருக்காதுன்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது. விடைபெறக்கூடிய நேரத்தில் அவிக்த பாப்தாதா சொல்கிறாங்க, சத்குருவினுடைய கிருபை உங்களுக்கு ஆஸ்தி ஆயிடுச்சு. ஆகினால கிருபை செய்யுங்க அப்படிங்கிற இந்த எண்ணம் வைப்பதற்கு கூட அவசியம் இல்லை. நீங்களும் விருட்சபதியினுடைய குழந்தைகள் ஆகினால பிரகஸ்பதியினுடைய தசை, குருவினுடைய கிருபை எல்லாமே இயல்பாகவே உங்களுக்கு பிராப்தி ஆகுது. உங்களுக்கு கேட்பதற்கு அவசியமே இல்லை. கேட்பதிலிருந்து விடுபட்டுட்டீங்க. எண்ணத்தை வைப்பதிலிருந்து விடுவித்துட்டார். இப்போ யாசிப்பதற்காக ஏதாவது உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. தந்தையினுடைய தலையின் கிரீடமாக ஆகிட்டீங்க, அவர் வேண்டுமென்று கேட்பாரா? அந்த மாதிரி விருட்சபதி நாளுக்காக, பிரகஸ்பதி தசைக்காக எப்பொழுதுமே குழந்தைகளுக்கு வாழ்த்துகளின் கூடவே அன்பு நினைவுகள் பாபா சொல்கிறாங்க. நாமும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். ஓம் சாந்தி. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. உலகியல் உள்வுணர்வு திருஷ்டியை பரிவர்த்தனை செய்து ஆன்மீகத்தின் அனுபவம் செய்யக்கூடிய ஞானஸ்வரூப ஆத்மாகுக. ஞானஸ்வரூப ஆத்மாவாக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, உலகியல் உள்வுணர்வு மற்றும் திருஷ்டியை நீங்கள் பரிவர்த்தனை செஞ்சு ஆன்மீகத்தினுடைய அனுபவம் செய்யணும். அப்போ ஞானஸ்வரூப ஆத்மாவாக ஆகலாம். உலகியல் சம்பந்தங்களில் இருந்துக்கிட்டே எல்லைக்கு உட்பட்ட சம்பந்தத்தை பார்க்காம ஆத்மாவை பாருங்கள். ஆத்மாவை பார்க்கறதுனால என்ன ஏற்படும்? உங்களுக்கு குஷி ஏற்படும், இரக்கம் வரும்.
இந்த ஆத்மா பாவம் மற்றதினுடைய வசமாக இருக்கிறாங்க, அஞ்ஞானத்தில் இருக்கிறாங்க, ஒன்றும் தெரியாதவர்களாக இருக்காங்க. நான் ஞானம் நிறைந்த ஆத்மாவாக இருக்கிறேன் அப்படின்னா அந்த ஒன்றும் தெரியாத ஆத்மா மீது இரக்கம் காட்டி என்னுடைய சுப பாவனை மூலம் மாற்றி காண்பிப்பேன். தன்னுடைய உள்வுணர்வு மற்றும் பார்வையை மாற்றுவது தான் ஆன்மீக வாழ்க்கை. எந்த காரியத்தை அஞ்ஞானி ஆத்மாக்கள் செய்கிறாங்களோ அதை ஞானஸ்வரூப ஆத்மா செய்யக்கூடாது. உங்களுடைய தொடர்பின் பிரபாவம் அவங்க மீது ஏற்படணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அப்போ உலகினுடைய உள் உணர்வு திருஷ்டியை என்ன செய்யணும்? பரிவர்த்தனை செஞ்சு ஆன்மீகத்தினுடைய அனுபவம் செய்ய வைக்கணும். ஸ்லோகன்: தன்னுடைய சிரேஷ்ட கர்மத்தின் மூலமா உலக தந்தையின் பெயரை புகழடைய செய்வதுதான் நன்மை செய்பவர் ஆவது. நன்மை செய்கிறவங்க அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க? தன்னுடைய சிரேஷ்ட கர்மத்தின் மூலமா தந்தையினுடைய பெயரை புகழடைய செய்வாங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.